வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு மட்டும் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திமுகவின் ஆட்சியில் செய்த ஒட்டுமொத்த ஊழல்களும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே மாறிவிட்டது. இரண்டாவது முறை நாம் தான் ஆட்சியை அமைப்பும், இதனால் ஊழல் பிரச்சனை இருக்காது, யாரையும் நம்மை கேள்வி கேட்க முடியாது என்ற அந்த அதிகார பதவியில் இருந்து கொண்டு மாஜி அமைச்சர்கள் செய்த அனைத்து ஊழல்களும் இரண்டாவது முறை ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தினால் மக்கள் தற்பொழுது வேறு ஒரு முக்கியமான கட்சிக்கு வாக்களித்து ஆட்சி பொறுப்பில் அமர வைத்து விட்டார்கள். இதனால் ஸ்டாலின் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் இழந்த அந்த நொடியே வெள்ளேறிக்கையை வெளியிட்டு மக்கள் மத்தியில் வாக்குறுதியையும் கொடுத்தார் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த ஒரு சில நிமிடங்களிலேயே. ஆனால் இப்பொழுது வரை வெள்ளேறிக்கை பற்றியான எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்து வருகிறது. மேலும் நேற்று இரவு IAS IPS அதிகாரிகளை நேரடியாக இரவு 10:30 மணி அளவில் ரகசியமாக ஆலோசனையும் நடத்தியுள்ளார். வருகின்ற பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள், அவர்கள் பெற்ற கடன், அந்த கடன் நேரடியாக மக்களுக்கு செலவு செய்யப்பட்டதா, தனியார் பார்கள் நடத்துவதற்கு எவ்வளவு கமிஷன் பெறப்பட்டது, ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் தற்பொழுது நேர்மையாக வேலை செய்கிறார்களா என்பதை எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஆவணமாக சட்டமன்றத்தில் பேச உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வெள்ளேறிக்கை என்பது இதற்கு முன்னால் வெளியிட்ட அந்த ஒரு சில பக்கங்கள் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டது, அந்த திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளவு கோடிகள் ஊழல் செய்யப்பட்டது என்ற தகவல் எல்லாம் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மழைநீர் வடிகாலிற்கு மட்டும் 4000 கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது IAS அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகள் இறுதியில் பிரச்சனை என்றால் அது சென்னை மழைநீர் வடிகால் பிரச்சனைதான். இதற்காகவே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே அதை பற்றியான ஒரு குழு அமைத்து சுமார் 4500 கோடி வரை நிதி ஒதுக்கீடு அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதாகவும் மக்களை நம்ப வைத்தார். ஆனால் உண்மையாகவே அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதா என்று பார்த்தால் 80 முதல் 90 கோடி வரை மட்டும்தான் அந்த 4200 கோடியில் செலவு செய்யப்பட்டது. 80 முதல் 90 கோடி மட்டும் செலவு செய்யப்பட்டதால் மீதமுள்ள அந்த 4100 கோடி என்ன ஆனது, யாருக்கெல்லாம் பங்கு போனது, இதை வைத்து என்ன செய்தார்கள் என்ற அனைத்து உண்மைகளையும் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக IAS அதிகாரிகள் ரகசியமாக நடத்திய அந்த விசாரணையில் பல உண்மைகளும் திடுக்கிடும் தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு துறைகளில் இருந்தும் மாதம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் திமுகவின் தலைமைக்கு சென்றுள்ளதாம். இதனால்தான் திமுக செல்வ செழிப்பு மிக்க ஒரு கட்சியாகவும் மிக முக்கியமான தலைவராகவும் வலம் வந்துள்ளார். மேலும் இதனால்தான் மாஜி அமைச்சர்களை அப்பொழுது ஆட்சியில் இருந்த பொழுது கண்டிக்காமல் அவர்களது விருப்பத்திற்கேற்ப செயல்பட்டுள்ளார். ஏன் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மாஜி அமைச்சர் KN நேரு அவர்கள் ஒட்டுமொத்தமாக 1020 கோடி மோசடி செய்த அந்த பிரச்சனைகளின் போது கூட KN நேரு அவர்களை அழைத்து விசாரணையும் நடத்தவில்லை. இப்பேற்பட்ட ஒரு முறைகேடான ஆட்சியாகத்தான் கடந்த முறை நடைபெற்று இருப்பதை ஆதாரங்களுடன் தற்பொழுது இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் நேரடியாக முதல்வர் விஜய் அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளனர். நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த பிரச்சனை மாறியுள்ளது. எப்போ வேண்டுமானாலும் வீடு புகுந்து ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம் ஸ்டாலின் அவர்களுக்கு வரும். ஏனென்றால் இப்பொழுது வரை விஜய் அவர்கள் முதல்வரானதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாகினால் நிச்சயம் காங்கிரஸோ விசிகாவோ இடதுசாரிகளோ எந்த ஒரு எதிர்ப்புகளும் தெரிவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள், திமுக செய்த தவறின் காரணமாகத்தான் இப்பொழுது ஆட்சியை இழந்துவிட்டது என்று. திமுகவின் உடன்பிறவா சகோதரராக கூட்டணியில் இருந்த வைகோ அவர்களே நேற்று
நாங்கள் போட்டியிட்ட 3 தொகுதிகளில் எங்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அழுத்தம் வேறு வழியில்லாமலே நாங்கள் அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவானதாகவும் அவர் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். திமுகவின் தோல்விற்கு காரணம் திமுகவின் தலைமை மட்டும்தான். தன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்பதை நேரடியாக திமுக நினைத்திருந்தது. ஆனால் உண்மையான சக்தியாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை திமுகவின் தலைமை மறந்துவிட்டது என்று பேசியிருந்தார். தற்பொழுது வைகோ உள்ளிட்ட பலரும் மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இது உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் விஜய் அவர்களுடன் நேரடியான கூட்டணி வைப்பதற்கு கூட சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத ஒரு முடிவுகள்தான். திமுக இனிமேல் கூட்டணிகளுக்கு நாம் சீட்டுகளை ஒதுக்கி தேர்தலில் போட்டியிடுவதை விட 234 தொகுதிகளிலும் தனித்தே சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தமது ஒட்டுமொத்தமான மக்களின் மனநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படலாம் என்பதற்கேற்ப முடிவுகளையும் எடுத்துள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் 234 தொகுதிகளிலும் இவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் தோல்விதான். மக்களின் ஆதரவுகள் தற்பொழுது இவர்களுக்கு இருப்பதில்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 234 தொகுதிகளில் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதற்கேற்ப சூழலை உருவாக்கினால் அதற்கு முதன்மையான காரணமே திமுகவின் தலைமையாகத்தான் இருக்க நேரிடும். மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் அவர்களது வளர்ச்சிக்கு ஏற்ப ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தால் மக்கள் ஏன் மற்ற கட்சியினருக்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள்? வெறும் 80 வாகனங்களுக்கு 12 கோடி வாங்கியுள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. அதே முதல்வர் விஜய் அவர்கள் 40 வாகனங்களுக்கு வெறும் 6 கோடி வரைக்கும் தான் செலவு செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய ஒரு ஊழலை திமுக கடந்த ஆட்சியில் செய்திருப்பதற்கான சான்றுகளே இதுவாகவே அமைந்துள்ளது. காவல்துறையினரை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ஸ்டாலின் அவர்களை சிறப்பாக செயல்பட விடாமல் தடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் முழு சுதந்திரத்துடன் காவல்துறையினர் செயல்பட வேண்டும், உண்மைகளுக்கு உறுதுணையாகவும் மக்களுக்கு நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்துள்ளனர். இதனால் திமுக செய்த தவறுகளுக்கும் ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரிக்கப்பட்டு வருவதால் எப்போ வேண்டுமானாலும் வீடு புகுந்து ஸ்டாலினை கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகினால் தமிழ்நாட்டில் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகுமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.